நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே புதிய நெல் கொள்முதல் நிலையம் கட்ட திமுக ஒன்றிய கழக செயலாளர் அடிக்கல் நாட்டிய நிலையில் சொந்த கட்சியை சேர்ந்தவர்களே அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேதாரண்யம் அருகே உள்ள கடினல் வயல் கிராமத்தில் வேம்படி ஐயனார் கோவில் குளத்தின் அருகே விடியா அரசால் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அமைக்கப்பட உள்ளது. இதற்காக பணிகளுக்காக திமுக மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் உதயம் முருகன் மற்றும் திமுகவினர் சிலர் அடிக்கல் நாட்டியுள்ளனர். இதற்காக தென்னை மரங்களை வெட்டி அகற்றி திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனை அறிந்து ஒன்று கூடிய திமுகவை சேர்ந்தவர்களே குளத்தின் அருகே நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்தனர். நெல் கொள்முதல் நிலையம் அமைக்கப்பட்டால் குளம் பாதிக்கப்படும் என அவர்கள் குற்றம் சாட்டினர். இந்த குளத்தை தூய்மையாக இல்லாத அளவுக்கு சென்று கட்டணும்னு ஆரம்பிக்கிறாங்க. திமுக கட்சிக்காரவங்க தான் ஆரம்பிக்கிறாங்க. நானே திமுக தான், நான் ஏடிமுக கிடையாது சார், நானே திமுக தான். அதனால் இதை இந்த குளத்தை பராமரிக்கணும். எங்களோட எண்ணங்கள் இதில் அங்கே தண்ணி இல்லாத வசதியாக இருக்கும்போது இதை தான் நாங்கள் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சார். அந்த குளத்தை வீணாக்கணுங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்குள்ள முடிவை நீங்கள் தான் சொல்லணும் சார். இன்றைக்கி அந்த ஆளுங்கட்சியில் அவங்க முடிவெடுத்து பஞ்சாயத்தில் தீர்மானம் போட்டு சென்ட்ரு கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த சென்டரை கட்டினாக்க நிச்சயமாக அந்த குளம் வீணாக போயிடும். இந்த கோயிலை யூஸ் பண்ண முடியாது. கோயிலில் கருவறை வரைக்கும் இந்த தூசெல்லாம் போய் படி சார். அது மட்டும் இல்லாமல் மரம் வச்சு ஆளக்கான 2 தென்னை மரத்தை பிடிங்கி அந்த பக்கம் நட்டுருக்காங்க. ஒரு 10-15 மரத்தை பிடிங்கி அந்த குப்பையில் போட்டிருக்காங்க சார். இதில் சென்ட்ரு கட்டி யூஸ் பண்ண வந்தாங்கன்னாக்க இந்த ஏரியாவில் முதல்ல இடமே பத்தாது. அவ்வளோ, ஏன்னா அந்த மாரியன் கோயில் இருந்தப்போ 4 பக்கமும் சுற்றி வண்டி நிற்கும், நெல் மூட்டை மூட்டையை அடிக்கிருப்பாங்க, இடம் பத்தாது.